கைய கால கழுவி விட்டு நாராயணா, பழைய சோத்த தின்னுபிட்டு நாராயணா, பட்டநாமம் பறக்க சாத்தி நாராயணா அப்படின்னு அந்த காலத்துல பாடுவாங்க. எப்ப பாடுவாங்க? பழையத நல்லா தின்னுபிட்டு பாடுவாங்க. இப்பதான் பழசெல்லாம் வேண்டான்னு எல்லாரும் ஒதுக்கி தள்ளுறீங்களே. அது மனுஷங்களா இருந்தாலும் ஓல்டுன்னா வேண்டான்றீங்க. இந்த பழையதுல என்னெல்லாம் நல்லது இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த ராத்திரி சாதத்துல, ஆறின சாதத்துல தண்ணிய ஊத்தி வச்சுட்டு காலையில எடுத்து அந்த சோத்தை அப்படி பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். லேசா புளிச்சுக்கிட்டு இருக்கும். வெள்ளக்காரன் சொல்றான் நம்மள அப்படி லேசா புளிக்கிறதுலதான் சத்து இருக்குன்னுட்டு இந்த பழையதுல நல்லா இப்படி உப்ப போட்டு ஒரு பச்சை மிளகாய கடிச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சு போட்டு கலக்கி ஒரு சாப்பிடு சாப்பிட்டீங்கன்னா, அதுல மட்டும் மெந்தியமும் போட்டு பாருங்களேன், அவ்வளவு நல்லா இருக்கும். மட்டும் தயிர் ஊத்திக்கிடுங்க வேணுங்கிறவங்களுக்கு. கட்டி தயிர், கெட்டி பழையது, இம்புட்டு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா தொட்டுக்கிட இதை வச்சிருக்கிறேனே. எங்க அப்பத்தா காலத்துல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரே ஒரு ஊறுகாய் இதுதான். உப்பு நார்த்தங்கான்னு சொல்லுவாங்கல்ல, உப்பு நார்த்தங்காய் இதுதான். இதையும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா செரிச்சிடும். ஆனா உடம்புக்கு அவ்வளவு நல்லது. சொல்லுவாங்க பெரியவங்க, ஆத்து நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், சோத்து நீர் ரெண்டும் போக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆத்து நீர் வாதம் போக்குன்னா எங்க போறது? ஆறெல்லாம் தான் நாரிக்கிட்டு கிடக்கே. அருவி நீர் பித்தம் போக்கும்னா தனோமா குத்தாலத்துக்கு ஓடிட்டு இருக்க முடியும், நதோமா தண்ணி விழுந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லீங்க. வாதமும் போகணும் பித்தமும் போகணும்னா இந்த சோத்து நீருக்கு ஈடு ஒண்ணுமே இல்லைங்க. இந்த கஞ்சிய மிஞ்சினது எதுவுமே இல்லைங்க. சூப்பர் கஞ்சி இதுதான். உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அப்பா இளசுகளா பசங்களா, காலையில இருந்து காப்பியை குடிக்கிறீங்களே, உங்க காலேஜுக்கு போறதுக்கு முன்னால இம்புட்டு பழையதை சாப்பிட்டுட்டு போய் பாருங்க. அப்புறம் பாக்குற குட்டியெல்லாம் பாடும், தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது.